வெல்கம் டு டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் எமோஷனல் மெச்சூரிட்டி என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பார்க்கலாம். சென்ற சில பதிவுகளாகவே இதற்கு தொடர்புடைய செய்திகள் தான் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். எமோஷனல் மெச்சூரிட்டி அப்படின்னு சொன்னால் நெகட்டிவ் எமோஷன்ஸ் இருக்குது, பாசிட்டிவ் எமோஷன்ஸ் இருக்குது. பாசிட்டிவ் எமோஷன்ஸ்னு சொன்னால் என்ன? அதில் சிரிக்கிறது, தட் இஸ் லாஃபிங், ஜாய், ஹாப்பினஸ், மெரி, அப்புறம் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அது எல்லாமே பாசிட்டிவ் எமோஷன்ஸில் சேர்ந்தது தான். நெகட்டிவ் எமோஷன்ஸ்னு சொன்ன என்வி, ஜெலஸ், ரேஜ், ஃபியர், ஆங்ஸைட்டி, அது எல்லாமே நெகட்டிவ் எமோஷன்ஸ். நெகட்டிவ் எமோஷன்ஸை வெளியில் காட்டக்கூடாதுன்னு கூட நம்ம ஒரு கான்செப்டில் மனசில் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னோம். ஏன்னு சொன்னால் யூ கேன் என்வி அதர்ஸ் ப்ரோக்ரஸ் அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப தவறு. அடுத்தவங்களோட முன்னேற்றத்தை பார்த்து நம்ம பொறாமப்படுறதோ அதில் அதுக்கு தவறான கன்க்ளூஷன்ஸ் கொடுக்கறதோ ஏற்புடையதில்லை. இன்ஸ்டன்ட் அவங்க எப்படி பெரிய மேலே வந்தாங்க, அவங்களுக்கு எப்படி இதெல்லாம் ப்ராக்ரஸ் இருந்துகிட்டே இருக்கு, அந்த ப்ராக்ரஸ்க்கு வாட் ஆர் ஆல் த என்ன அவங்க எஃபர்ட்ஸ் என்னெல்லாம் போடுறாங்க, என்ன முயற்சி செய்கிறாங்க அப்படின்னு பார்த்து அந்த முயற்சி நம்மளால் செய்ய முடியுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த முயற்சியில் சுலபமான முறை எழுதி எளிமையான எப்படி கை கொள்ள வேண்டும் அதெல்லாம் பார்த்து அந்த முயற்சியை நம்மளும் முன்னெடுத்தா நம்மளுக்கும் என்ன இருக்கும், அதுபோல் ப்ராக்ரஸ்ன்றது நம்மளால் பார்க்க முடியும். அவங்க ஒரு ப்ராக்ரஸ்ன்ற வார்த்தைக்கு 5 பாயிண்ட் 8 பாயிண்ட் பார்க்குறாங்கன்னு சொன்னால் நம்ம அட்லீஸ்ட் 4 நம்பராவது பார்க்க முடியும். ஏன்னா எஃபர்ட் போடுற விஷயம் இருக்கு, அதில் இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ் ஆர் அவைலபிள் முதல் விஷயம். அதே நேரத்தில் எஃபர்ட் போடுறது நம்மளுக்கே இன்றைக்கி போடுற அளவுக்கு எஃபர்ட்டு நாளைக்கும் அடுத்த நாளைக்கும் போட முடியுமா, இல்லை போன வாரம் இதே அளவு எஃபர்ட் போட்டிருக்கோமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறி தான். அதற்கு சரியான பதிலோ ஏற்புடைய பதில் நம்மகிட்ட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. விடையளிக்க தெரியாத ஒரு கேள்வி என்ன சொன்னால் இது நம்மளோட எஃபர்ட் தான், நம்மளோட இன்வால்மெண்ட் இன் டூயிங் திங்ஸ் அப்படின்னு. இதே மாதிரி வகுப்பறையில் ஒருத்தங்க நல்லா படிக்கிறாங்க, நல்ல மார்க் வரணும் அவங்களுக்கு அப்படின்னா தே ஆர் புட்டிங் ஃபோர்த் தேர் எஃபர்ட். என்ன, அவங்களோட முயற்சியை முன்னெடுத்து அதில் நல்ல ஒரு பாடத்தையும் நின்று படித்து அதில் என்ன தெரிஞ்சுக்கிறாங்கன்னு வைங்க. அவங்க அந்த பாயோ கேர்ளோ அதில் நிறைய மார்க் வாங்குது அப்படின்னா அதிக மதிப்பெண்கள் வாங்குற ஒரே காரணத்தினால அவங்கள பார்த்து மதிப்பெண் குறைவாக வாங்கியிருக்கிறவங்க என்ன பண்ண முடியாது, என்வி, ஜெலஸ், அது மாதிரி கோவப்படுறது அதெல்லாம் காட்டுறதை காட்டிலும் அவங்க என்னெல்லாம் எஃபர்ட் போட்டாங்க அப்படின்னு அவங்களே போய் கேட்கலாம். இது மாதிரி என்னம்மா நீ எப்படி படித்த, எவ்வளோ இப்படி கரெக்டாக தப்பு இல்லாமல் எழுத முடியுது, என்ன மனம் அமைதியாக வச்சுக்கிறியா, என்னெல்லாம் டிப்ஸ் நீ ஃபாலோ பண்ணுற, அதையும் எனக்கு கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம ஓரமாக போய் கேட்டோமானே அது அவங்க சிலப்போ அதெல்லாம் சொல்லித்தர முடியாது, போப்பா நீயே படிச்சுக்கோ அப்படி சொன்னாலும் சரி, இல்லையே கண்டிப்பாக சொல்லித்தரேன், லஞ்ச் ஹவர்ஸில் வாங்க நம்ம எல்லோரும் உட்காந்து பேசலாம் அதை பற்றி அப்படின்னு சொன்னாங்களான்னு சொல்லுங்க. இது இட் இஸ் வெல் அண்ட் குட். we ourselves can share the ideas. நான் இப்படி தான் படிக்கிறேன், நீ எப்படி படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பண்ணலாம். இது வகுப்பறையில் இணுக்கமான ஒரு சூழ்நிலையை கொண்டு வரதுக்கு, தட் இஸ் சோஷியல் இன்டராக்ஷன்ஸ் இந்த கிளாஸ் ரூம் அட்மாஸ்பியரில் இது மாதிரி ஷேரிங் பிஹேவியரை வளர்த்துக்கணும். இது ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட். என்ன நம்மளுக்கு தெரியுமோ தட் we are ready to share. இதில் மதிப்பெண்கள் என்பது விடைத்தாளை பொறுத்து தான் அமையுமே தவிர படித்ததை பற்றி அமராது. படித்ததை பற்றி அமையறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறதுக்கு காரணம் நிறைய படிச்சிருக்கலாம், அந்த தேர்வு சமயத்தில் அந்த நேரத்தில் நம்மளுக்கு எழுத முடியாதபடி போகும், சிலப்போ நம்மளுக்கு டைம் இல்லை, சிலப்போ சம் டிஸ்டர்பன்சஸ் வருது, எங்கேயோ வெளியில் ரொம்ப தூரத்தில் கேட்குற ஒரு சவுண்டு நம்மளோட தாட் ப்ராசஸை டிஸ்டர்ப் பண்ணும். திஸ் திங்ஸ் ஆர் பாசிபிள்னு சொன்னால் ஃப்ளூயன்சி ஆஃப் ரைட்டிங் கோஸ் டவுன். அதனால் நிச்சயமாக நம்ம என்ன செய்யணும், நல்லதாக நிறைய படிச்சுட்டோம்னு சொன்னால் தட் ஹாஸ் டு பி ஷேர்டு. எல்லாரோடையும் வகுப்பறையில் இருக்கிற மற்ற மாணவர்களோட நான் எப்படிலாம் படித்தேன், நீங்கள் எப்படி படித்தங்க அப்படின்னு. இதில் ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு, இந்த நம்மளோட எபிசோடை கேட்குற சில மாணவர்கள் அவங்க வகுப்பறையில் இருக்கிற பிள்ளைங்களோட ஹவு தே ஆர் அப்ரோச்சிங் டுவர்ட்ஸ் த ஸ்டடீஸ் அப்படின்றத ஷேர் பண்ணிக்கிறாங்களா அப்படின்னு சொல்ல நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. என்ன சொன்னால் அவங்களோட கமெண்ட்ஸ் இல்லை, அது எழுதுங்க, எப்படி இருக்குது, நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம், பண்ணிக்க மாட்டோம், இல்லை எங்களுக்கு அதை பற்றி தெரியாது, நாங்கள் ஒருத்தருக்கு சொல்லிக்கவே மாட்டோம், ஐயோ மார்க் குறைஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறாங்களா அப்படின்றத கூட சொல்லி நம்ம பண்ணோம். ஏன்னா இதுக்கு என்ன காரணம் ஷேர் பண்ணிக்கலன்னா அடுத்தவங்களை பார்த்து ஒரு ஜெலஸ் இருக்குது. நம்ம படித்தது அவங்க தெரிஞ்சுக்கிட்டு நல்லா எழுதிடுவாங்களோ அப்படின்ற ஒரு ஜெலஸ்ஸு, அது இல்லாமல் அவங்க நிறைய படிச்சிடக்கூடாதுங்கிற என்வி அது இருக்கிறதுனால தான் நம்மளால் என்ன பண்ண முடியல, ஷேர் பண்ணிக்க முடியல. யூ ஆர் நாட் ஓப்பன் இன் யுவர் மைண்ட் செட், just having shrinking yourself at the same time you are evading the positive mindset. உங்கள்கிட்ட இருக்கிற பாசிட்டிவ் நேர்மறையான கருத்துக்களை அடுத்தவங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறாங்க, தயங்குறங்க. அது இருக்கக்கூடாது.
நல்ல விஷயங்கள் என்ன சொன்னால் ஏற்புடைய விஷயங்கள் எல்லாருக்கும் சேர்ந்து போல சொல்லித்தரணும். ஏன்னா வகுப்பாசிரியர் ஒன்று போல தான் பாடம் சொல்லித்தராங்க, நம்மளும் எல்லாரும் ஒன்று போல தான் படிக்கணும். சில சமயத்தில் சிலவங்களுக்கு நிறைய நேரம் கிடைக்கிறது, அவங்க ரொம்ப வேடிக்கையெல்லாம் பார்க்காம படிச்சுடுறாங்க. சிலவங்களுக்கு கொஞ்சமாக தான் நேரம் கிடைக்கிறது, கிடைக்கிற நேரத்துலேயும் வேடிக்கை பார்க்குறாங்க. போகாத வரைக்கும் இந்த கேட்ஜெட் வேறு ஒன்று கையில் இருக்குது, எந்த நேரமும் அது எதையாலும் தள்ளிக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ தே ஆர் லூசிங் தேர் டைம், த ப்ரீஷியஸ் டைம் இட் ஸ்லிப்ஸ் டவுன், அப்படி ஆகிடுது. அதனால் படிக்க முடியாது. அதனால் ஃபோக்கஸிங் மைண்ட் செட் எப்படி வளர்த்துக்கிறது, எப்படி கர்மமே கண்ணாயனார் கண் துஞ்சார் பசி நோக்கார் அப்படின்னு நம்ம வேலைகளை மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் அப்படின்றது இது போல கருத்துக்களை வகுப்புக்குள்ளே இருக்கிற அந்த 40 பிள்ளைங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம் அப்படின்ற அந்த உணர்வை வளர்த்துக்கணும். அப்படி இருந்தால் எமோஷ்னலி அன்ஸ்டேபிள் அப்படின்ற அந்த பிஹேவியரில் அதை நம்ம கண்டுபிடிச்சிக்க வேண்டாம். வி ஆர் ஸ்டேபிள் இனஃப் டு ஷேர் அவர் ஃபீலிங்ஸ் அப்படின்னு வரும் அதில். அதனால் நிச்சயமாக உணர்வுகளை வெளிக்காட்ட வேண்டும். இனிமையான உணர்வுகளும் பாசிட்டிவான நேர்மறையான உணர்வுகளை மட்டுமே வெளிக்காட்டிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதற்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.